பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து போன பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி எனக்கு ஷால் போட்ட பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறார் அவர் போட்டாருன்னு சொல்லி. ஆகவே இவ்வளோ நேரம் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு 2 மணி நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். எப்படா விடுவார் நம்ம புறப்பட்டு போகலான்னு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. அவரும் விடவே இல்லை, வேறு எதோ பேசிகிட்டு இருந்தார். மெதுவாக அப்புறமா சொன்னேன், இங்கே நமது மாவட்ட செயலாளர் அருமைக்குரிய அருமை சகோதரர் அண்ணார் மகிழன்பன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நானும் கோஷுமணியும் நம்ம மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் எல்லாம் சொன்னோம். அது முதல்ல நீங்கள் சொல்லவே இல்லையே, அவரும் பாட்டு பாடுவாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், அங்கே போனால் தான் தெரியும், இது யார் யார் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக இங்கே வந்து சேர்ந்தோம். அவங்க அர்ச்சனா ரஞ்சனா அவர்கள் பிஎஸ்சி டாக்டர் நினச்சா இங்கே வந்து தான் சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க அப்படின்னு சொல்லி. நான் வரும்போது அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப அழகாக கேட்டுட்டு தான் வந்தேன். எந்த சின்னத்தில் நின்றாலும் நாங்கள் அது நடக்காது, நம்ம தான் நிற்போம், ரெட்டையில தான் நிற்போம், அதுதான் நடக்கும். அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் ரெட்டையில ஒருங்கிணைப்பாளர் இன்னும் தேர்தல் ஆணையத்தில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி சொன்னதே உங்கள் முன்னாடி நிற்கிற புகழேந்தி தான். ஒன்றுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து 5 வரியில் அழகாக சொன்னார். புலமை பித்தன், காலத்தை வென்றவன், காவியமானவன், வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன், அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். அந்த பாடல்களுக்கு இணையான அந்த வரிகள் யாருக்குமே சொந்தமல்ல. உலகம் முழுவதும் இந்த பாடல் வரிகள், தாயில்லாமல் நான் இல்லை என்கின்ற வரிகள் எல்லாம் இன்றைக்கும். நான் அப்போ திருவண்ணாமலையில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ 3 சினிமா தியேட்டர் இன்னும் ஞாபகம் இருக்குது. பாலசுப்ரமணியம், அன்பு, கிருஷ்ணான்னு 3 எடுத்துகிட்டு போனால் நெரிச்சலில் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, அடிமைப்பெண் ரிலீஸ் ஆன அன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரையும் அப்படிப்பட்ட ஒரு தொண்டரையும் தமிழகம் மாத்திரம் அல்ல, இந்திய மண் மாத்திரம் அல்ல, உலகத்திலேயே சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கவே முடியாது. அவர்தான் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், சத்துணவு தந்த சரித்திர நாயகன். ஆகவே பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி நம் கையிலே தந்து, அண்ணன் மகிழன்பன் அவர்கள் சொன்னது போல அந்த தலைவனுக்கு நிகரான தலைவரே இல்லை. ஏனென்று கேட்டால் இத்தனை வருடங்கள் கடந்தோடி விட்டது. அந்த பாடல்களுக்கு நிகரான பாடல்கள் இதுவரை யாராலும் எழுதவும் முடியாது, அந்த பாடல்களில் எவனாலும் நடிக்கவும் முடியாது என்பதுதான் இன்றைய நிதர்சனம் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர். ஆகவே அவருக்காக நீங்கள் விழா எடுத்து தொடர்ந்து விழா எடுக்கின்ற இந்த பந்தல் மணி அவர்களையும் அவரது புதல்வர்கள் விஜய் மதன் அவர்களையும் நான் நினைவு கூறுகிறேன், அவர்களை மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய இயக்கம் தலைவர் மாத்திரம் இந்த இயக்கத்தை, பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை காணாமல் போயிருந்தால் இன்றைய தினம் இந்த மேடை இல்லை, இங்கே இருக்கின்ற நண்பர்கள் இல்லை, யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் இன்றைய தினம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆர்வமாக ஓடோடி வந்தேன். அங்கிருந்த பெங்களூரில் நிறைய நிகழ்ச்சி இருக்கும் எனக்கு. அது எப்போ அவர் கர்நாடகானார், பெங்களூர் விட்டு வந்தாச்சு உங்களூருக்கு. நானும் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஆகவே அந்த ஆர்வத்தோடு இங்கே நான் நிற்பவன். ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு தலைவன் வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்டவன், இறங்க தெரியாதவன், அவர்தான் எம்ஜிஆர் என்று சொன்னார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தோல்விகளை கண்டிராத தலைவன், தோல்விகளை பரிசாக கொடுத்த தலைவன். அவரோடு மோதி வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்த விரும்பவில்லை. அப்படிப்பட்ட தலைவன் உருவாக்கிய இயக்கம், இந்த வானோங்கி பறக்கின்ற அந்த கொடி, தந்தை பெரியார் அவர்கள் ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை. வாண்டவனும் மென்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை. நாதியிலார் நாதிவர நாவடைத்தார், இந்த மண்ணிலே பிறந்து விண்ணிதர கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு என்கின்றாலே தடியாலே தட்டி எழுப்பிய
ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை இங்கே ஊன்றி பகுத்தறிவை இங்கே விதைத்தார்கள். அதற்கு பின்னாலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளியேறுகிறார்கள். எனது தந்தை பெரியார் அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். வெளியே வந்தவர் அரசியலை பார்க்க வேண்டும், தேர்தலிலே நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் தந்தை பெரியார் கொள்கைகளை பறைசாற்ற முடியும் என்று சொல்கிறார். அதற்கு பின்னாலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் 18 ஆண்டு காலம் போராடினார்கள். காங்கிரஸ் என்கின்ற கட்சியை வேரோடு புடுங்கி எறிந்தார்கள். இப்ப இருக்க பழனிசாமி மாதிரி மிட்டா மிராசுதாரில் பணம் இல்லை, கொள்ளையடிச்சு வைக்கல பேரறிஞர் அண்ணாவிற்கு. அண்ணா வருகிறார் என்று சொன்னால் அவரது பேச்சை கேட்பதற்காக ஓடோடி வருவார்கள் மக்கள். அதை தான் மூலதனமாக வைத்து அன்றைய தினம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இதயக்கணி என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். முகத்தை காட்டுங்கள் போதும் ராமச்சந்திரா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை விட்டு பிரித்து வந்த பின்னால் ஒரு நாற்காலி காலியாக இருக்கும். அந்த நாற்காலிக்கு சொந்தக்காரர் எப்பொழுதுமே தந்தை பெரியார் அவர்கள் என்று சொன்னார்கள். தனது 18 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னாலே 67 ஆட்சி அமைக்கிறார். அந்த ஆட்சி கையிலே கிடைத்தவுடன் தந்தை பெரியார் காலடியிலே வந்து அமர்ந்து சமர்ப்பிக்கிறார். தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்து பேசிய காலங்கள் உண்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் காலடியிலே அமர்ந்து அண்ணா இது உங்கள் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் ஆட்சி என்று அண்ணா சொல்லுகிறார். அவர் கண்களிலே நீர் வழிகிறது தந்தை பெரியார் அவர்களுக்கு. அது அவருக்கு செய்த நன்றி கடன், மறக்கவே இல்லை. அதற்கு பின்னாலே அதை ஏன் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா தன்னை வளர்த்த திராவிட இயக்கத்தை ஊற்றுவித்த தந்தை பெரியாருக்கு நன்றி கடனாக இருந்தது போல்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறிதும் குறையாமல் அழகாக அவர் உருவாக்கி இயக்கத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த கொடியிலேயும் அண்ணா உருவத்தை பதித்தார்கள். ஒரு கால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை செய்யாமல் போயிருந்தால் இப்ப இருக்காங்களே இந்த முட்டா பசங்க பழனிசாமியை சேர்த்தி நம்ம ஜெயக்குமார் மாதிரி முட்டாளுங்களாம் இவர் யாருன்னு கேட்டாலும் கேட்டிருப்பாங்க. ஒரு ஆள் கொடியில கையை காமிச்சிட்டு இருக்காரு, இந்த ஆள் யாரு? ஒரு நாள் இப்படி பண்ணுவான்னு தெரியும். நம்மளை கொடியை கட்ட விட மாட்டான், வேட்டியை கட்ட விட மாட்டான், இப்படிப்பட்ட வில்லன்லாம் வருவான்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே தலைவர் இந்த இயக்கத்திற்கு பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் உண்மை. அந்த தலைவன் அண்ணாவை போற்றியதை உலகமே மறக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட தலைவராக திகழ்ந்தவர், ஏழைகளை வாழ வைத்தவர். ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சார்னா அந்த தலைவன் ஒருவன் தான் 1,10,000 ரூபாயை செலவு செய்தவர். வேறு யாரும் இருக்கவே முடியாது. அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சத்துணவை கண்டார்.